நேயர்களுக்கு அன்பான வணக்கம். நவராத்திரியை ரொம்ப சிறப்பாகவே கொண்டாடிட்டு இருக்கோம். நவராத்திரி அப்படின்னு சொன்னாலே நமக்கு ஞாபகம் வரக்கூடிய விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா கொலு, ஸ்வீட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு சில விஷயங்கள் ஞாபகம் வரும். அதுவும் கொலு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும். அதை அழகாக அடுக்கி வச்சு ஒரு பண்டிகை மாதிரி கொண்டாடிட்டு வருவோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம சேது பாஸ்கரா மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூலுக்கு தான் வந்திருக்கோம். நமக்காக குழந்தைகள் ரொம்ப ஆர்வமாக அழகான விஷயங்கள் எல்லாம் செஞ்சு காமிக்க போகிறாங்க. நிறைய டான்ஸ், பாடல் அப்படின்னு நிறைய விஷயங்கள் நமக்காக காத்துட்ருக்கு. அதெல்லாம் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வாங்க. அசைந்தாடும் மயில் ஒன்று கண்டார் நம் அழகன் வந்தான் என்று சொல்வது போல் தோன்றும். அசைந்தாடும் மயில் ஒன்று கண்டார் நம் அழகன் வந்தான் என்று சொல்வது போல் தோன்றும். அசைந்தாடும் மயில் ஒன்று கண்டார். இசையாரும் குழல் கொண்டு வந்தான், கண்ணன் இசை பாடும் குழல் கொண்டு வந்தான், கண்ணன் இசை பாடும் குழல் கொண்டு வந்தான். இந்த ஈரேழு பிறவிக்கும் இன்ப நிலை தந்தான், இசை பாடும் குழல் கொண்டு வந்தான். இந்த ஈரேழு பிறவிக்கும் இன்ப நிலை தந்தான், திசைதோறும் நிறைவாக நின்றான், திசைதோறும் நிறைவாக நின்றான். என்றும் திகட்டாத வேணுகானம் ராதையிடம் ஈன்றான். ஆகிடும் எவர் இறைவா இறைவா என மன நிறையடி அவரிடம் தங்க மனத்துடையார், அருள் பொங்கு முகத்துடையார். எங்காகிலும் எவர் இறைவா இறைவா என மன நிறையடி அவரிடம் தங்க மனத்துடையார், அருள் பொங்கு முகத்துடையார். தங்க மனத்துடையார், அருள் பொங்கு முகத்துடையார். ஒரு பதம் வைத்து மறுபதம் தூக்கி நின்றாட, மயிலின் இறகாட மகர குழையாட, மதிவதனமாட மயக்கும் விழியாட, மலரணிகளாட மணமகளும் பாட. இது கனவோ நனவோ என மனநிலை முனிவரும் மகிழ்ந்து கொண்டாட. அசைந்தாடும் மயில் ஒன்று கண்டார் நம் அழகன் வந்தான் என்று சொல்வது போல் தோன்றும். அசைந்தாடும் மயில் ஒன்று கண்டார். ஆயர்பாடி மாளிகையில் தாய்மடியில் கன்றினை போல் மாய கண்ணன் தூங்குகிறான் தாலேலோ. ஆயர்பாடி மாளிகையில் தாய்மடியில் கன்றினை போல் மாய கண்ணன் தூங்குகிறான் தாலேலோ. அவன் வாய் நிறைய மண்ணை உண்டு மண்டலத்தை காட்டிய பின் ஓய்வெடுத்து தூங்குகிறான் தாலேலோ. ஓய்வெடுத்து தூங்குகிறான் தாலேலோ. ஆயர்பாடி மாளிகையில் தாய்மடியில் கன்றினை போல் மாய கண்ணன் தூங்குகிறான் தாலேலோ. गणनायकाय गणदैवताय गणाध्यक्ष
மயில் ஒன்று கண்டார். அசைந்தாடும் மயில் ஒன்று கண்டார். நம் அழகன் வந்தான் என்று சொல்வது போல் தோன்றும். அசைந்தாடும் மயில் ஒன்று கண்டார். நம் அழகன் வந்தான் என்று சொல்வது போல் தோன்றும். அசைந்தாடும் மயில் ஒன்று கண்டார். காதர சங்கர கருணாகர மாமவ பவசாகர தாரக கங்காதர சங்கர கருணாகர மாமவ பவசாகர தாரக. ஓ शम्भो शिव शम्भो स्वयम्भो. ओ शम्भो शिव शम्भो स्वयम्भो. ரொம்பவே சூப்பராக செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்கங்க. குழந்தைகளோட ஆர்வத்தை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தொடர்ந்து பார்க்கலாம். அதற்கு முன்பாக நமது நிகழ்ச்சியில் ஒரு சிறிய இடைவேளை. வெல்கம் பேக் டு தி ஷோ. இன்னைக்கு அம்பத்தூரில் இருக்கக்கூடிய சேது பாஸ்கரா மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூலுக்கு தாங்க வந்திருக்கோம். ஒவ்வொரு விஷயத்தையும் ரொம்பவே அழகாக வந்து குழந்தைகள்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. தொடர்ந்து பார்க்கலாம் வாங்க. சேது பாஸ்கரா மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் இருக்கக்கூடிய நிகழ்வுகளை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில் we have a student here. ஸோ அவங்க கிட்ட நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஹலோ. ஹலோ, எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். வாட்ஸ் யுவர் நேம்? பிரத்யுக்ஷா. பிரத்யுக்ஷா எந்த ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க? 12th ஸ்டாண்டர்ட். 12th ஸ்டாண்டர்ட். ஸோ ஸ்டடீஸும் போயிட்டு இருக்கு, அதே மாதிரி இந்த மாதிரி விஷயங்களையும் நீங்கள் பேலன்ஸ் பண்ணுறீங்க. எப்படி பேலன்ஸ் பண்ணுறீங்க? ஆக்சுவலாக வந்து இது எங்கள் ஸ்கூல்லேயே வந்து எங்களுக்கு எப்பயுமே சொல்கிற ஒரு விஷயம். அது வந்து ஸ்டடீஸ் மட்டும் நம்மளுக்கு இருந்தால் பத்தாது இல்லையா, நம்ம கலைகளை பற்றியும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுனால இந்த கொலு வந்து எங்கள் ஸ்கூலில் எல்லா வருஷமுமே இருக்கும். நாங்கள் இதுக்கும் வந்து முக்கியத்துவம் கொடுக்குறோம். எங்களுக்கு எக்ஸாம் போயிட்டே இருந்தாலும் இப்போ வந்து இந்த டைம்ஸில் வந்து யூஸ்வலாகவே வந்து ரிவிஷன் டெஸ்ட் இருக்கும், மிட் டேர்ம்ஸ் இருக்கும். ஆனால் எக்காரணத்தை கொண்டு வந்து எங்கள் ஸ்கூலில் இதெல்லாம் ஸ்டாப் பண்ணதே கிடையாது. ஸோ திஸ் ஷோஸ் நாங்கள் இதையும் வந்து வளர்க்கணும் அப்படின்னு நினைக்கிறோம் அப்படின்றது. ஸோ எத்தனை வருஷமாக நம்ம ஸ்கூலில் வந்து கொலு வச்சு செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க? ஆக்சுவலாக நான் வந்து இங்கே 15 வருஷமாக படிக்கிறேன், என்னோட ப்ரீகேஜிலேருந்து. அதற்கு முன்னாடியும் வச்சுட்டு இருந்தாங்கன்னு தான் நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் இந்த 15 வருஷமாக வந்து நான் இந்த கொலுவை பார்த்துட்டு தான் இருக்கேன். ஓகே. இப்போ கொலு வந்து வீட்லேயும் வச்சுருப்பீங்க, ஸ்கூல்லேயும் வச்சுருப்பீங்க. பட் வீட்டில் வச்சதுக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஷியேஷன் இருக்கிற மாதிரி நீங்கள் உணர்றீங்க? ஆக்சுவலாக வந்து நான் இதில் வந்து எந்த டிஃப்ரென்ஸும் பார்க்கல அப்படின்னு தான் நான் சொல்லணும். ஏன்னா வந்து எங்களுக்கு எப்பயுமே எங்கள் ஸ்கூலுமே வந்து ஃபீல் அட் ஹோம் தான் அப்படின்ற மாதிரி தான் வந்து இருக்கும். அண்ட் இது பற்றி வந்து ஸ்பெஷலாக சொல்லணும் அப்படின்னு சொன்னால், இங்கே வந்து நம்ம வீட்டில் வைக்கும்போது எப்பயுமே வந்து ஜெனரலாக இந்த பெருமாளோட பொம்மை அந்த மாதிரி மோஸ்ட்டாக கடவுளோட பொம்மை தான் வைப்போம். ஆனால் இங்கே நாங்கள் இந்த மாதிரி ஓரறிவுலேருந்து 6 அறிவு இருக்கிற உயிரினங்கள் கூட வந்து இங்கே நீங்கள் பார்க்கலாம். அது மாதிரி ஜூட்டால் செய்யப்பட்ட அந்த யானையாக இருக்கட்டும், அது மாதிரி உங்களுக்கு கொஞ்சம் நிறைய ஸ்பெஷலான பொம்மைகளும் வந்து இங்கே இருக்கும். ஓகே. யூஸ்வலாக நம்மளோட ஸ்கூலோட ஸ்பெஷாலிட்டி, அதுவும் நவராத்திரி அப்படின்னு சொன்னால் என்ன ஸ்பெஷலாக ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன ப்ரிஃபரபிளாக பண்ணுவாங்க? ஆக்சுவலாக நவராத்திரி வந்து நாங்கள் எப்பயுமே செலிப்ரேட் பண்ணுறது உண்டு. அதே மாதிரி முதல் நாள் வந்து இந்த நவராத்திரி பூஜை வந்து ஆரம்பித்த போது இங்கே வந்து இதோ இந்த இடத்துல வந்து நாங்கள் பூஜை பண்ணோம். பூஜை பண்ணி பிரசாதங்களாமும் வந்து நிறையா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, டீச்சர்ஸ்க்கு எல்லாருக்குமே வந்து எங்கே கொடுத்தாங்க. ஸோ நாங்கள் எங்களோட நவராத்திரி வந்து அப்படி தான் தொடங்கினோம். அது மட்டும் இல்லாமல் எப்பயுமே இந்த சரஸ்வதி பூஜை, விஜயதசமி அதுக்கும் வந்து இங்கே நிறைய பூஜை நடக்கும். அதே மாதிரி எங்களோட ஸ்கூல் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், நீங்கள் போகும்போது பார்க்கில் வந்து ஒரு சரஸ்வதி இருக்காங்க. அது வந்து
பெரிய சரஸ்வதி ஒரு அவங்களோட ஸ்டாச்சு ஒன்று இருக்குது. அங்கேயும் வந்து நாங்கள் எவ்ரி இயர் பூஜை பண்ணுறதும் உண்டு. ஓகே, ஏன்னா அழகழகாக இங்கே பொம்மைகளை வந்து அடுக்கி வச்சுருக்காங்க. அண்ட் 15 இயர்ஸ் தான் நீங்கள் இங்கேயே படிச்சுட்டு இருக்கீங்கன்னு சொல்கிறீங்க. எனக்கு ஒரு கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா, 15 இயர்ஸாக தொடர்ந்து இதே ஒரே ஸ்கூலில் படிக்கிறதுக்கு வந்து குழந்தைகள் வந்து ரொம்ப கம்மி. பட் நீங்கள் இதை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா என்ன ஸ்பெஷாலிட்டியாக ஸ்கூலில் உணர்றீங்க? ஆக்சுவலாக இது எப்படின்னா, இதுதான் நான் என்னோடய ஸ்கூல் எனக்கு அந்த ஸ்கூலில் ரொம்ப பிடிச்ச விதம் வந்து இதுலேருந்து நீங்கள் பார்க்கலாம். இதில் என்ன அப்படின்னு சொன்னால், ஜென்ரலாகவே வந்து ஸ்கூல்ஸுன்னு வந்து பார்க்கும்போது வந்து அறிவுக்கு ரொம்ப வந்து முக்கியத்துவம் வந்து கொடுப்பாங்க. படிக்கணும், பசங்க படிக்கணும், நல்ல மதிப்பெண்கள் எடுக்கணும், கண்டிப்பாக இதுக்கப்புறம் போகிற காலேஜ் வந்து அவங்க ஸ்கூல்ஸ்க்கும் நல்ல ரிசல்ட் கொடுக்கணும். இதெல்லாம் வந்து நம்ம நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருப்போம். பேரண்ட்ஸோட விஷயமாகவே அதுதான் இருக்கும். ஆனால் எங்கள் ஸ்கூலோட ஒரு ஸ்பெஷாலிட்டி வந்து என்னது அப்படின்னு சொன்னால், இங்கே வந்து நாங்கள் படிப்பை மட்டும் வந்து பார்க்கல, ஒரு மாணவர்கள்கிட்ட இருக்கக்கூடிய அந்த தனித்திறமைகளை தேடி கண்டுபிடிச்சி அவர்களுக்காகவே வந்து ரொம்ப வந்து ஸ்பெஷலாக வந்து இங்கே நிறைய போட்டிகள் வந்து எல்லா ஆண்டுகளும் வந்து நடைபெறும். அதே மாதிரி நிறைய நிகழ்ச்சிகள் வந்து நடைபெறும். அது மட்டும் இல்லாமல் எங்கள் ஸ்கூல்லேன்னு மட்டும் இல்லாமல் நாங்கள் இங்கேருந்து வெளி ஸ்கூல்லேயும் போய் நிறைய காம்படிஷன்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ணுறது உண்டு. இப்போ நான் ஒரு பரதநாட்டியம் டான்ஸர் அண்ட் ஆல்சோ அ சிங்கர். இது வரைக்கும் வந்து இந்த ஸ்கூலில் ஜாயின் பண்ணி நான் ஏறக்குறைய ஒரு 100கணக்கான காம்படிஷன்ஸ் வந்து அட்டென்ட் பண்ணியிருப்பேன். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு ஸ்பெஷலான விஷயம் வந்து, நான் 12th தான் படிக்கிறேன். ஆனால் இப்போவும் எனக்கு இங்கே வந்து உங்கள்கிட்ட உட்காந்து பேசக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்கு. அதே மாதிரி ஈவினிங் இங்கே பெர்ஃபார்மன்ஸஸும் நடைபெற போகுது. 12th சொல்லி எங்களை யாரும் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணலை. நாங்கள் படிக்கவும் செய்கிறோம், அதுக்கும் எங்களுக்கு முக்கியத்துவம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி நிறைய கலைகளை வளர்க்கக்கூடியது, விளையாட்டு போட்டிகள் வந்து நிறைய பசங்க வந்து எப்பயுமே வந்து பரிசுகளை குவிச்சிட்டு வருவாங்க. அண்ட் எப்பயுமே எங்களுக்கு மண்டே மார்னிங் வந்து அசெம்பிளின்னு ஒன்று இருக்கும், காமன் அசெம்பிளின்னு. அங்கேயும் வந்து எங்களுக்கெல்லாம் எல்லாருக்கும் முன்னாடி வச்சு பரிசு கொடுத்து எங்களை ஊக்கப்படுத்துகிறாங்க. அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். அதுதான் வந்து என்னை புஷ் பண்ணி 15 வருஷமும் இதே ஸ்கூலில் வந்து படிக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப உதவி பண்ணியிருக்கு. ஏன்னா அவங்களோட பல நெகிழ்வான தருணங்களை ஒரே கேள்வியில் நீங்கள் வந்து நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணியிருந்தீங்க. அண்ட் நவராத்திரிலையும் வந்து உங்களை இங்கே பார்த்ததில் வெரி வெரி ஹாப்பி அண்ட் விஷ் யூ வெரி ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் போர்ட் எக்ஸாம்ஸ் ஆல்சோ. தேங்க்யூ ஸோ மச். ஹாப்பி நவராத்திரி. தேங்க்யூ. ஹாப்பி நவராத்திரி டு யூ ஆல். வெல்கம் பேக் டு தி ஷோ. ரொம்பவே சிறப்பாக அம்பத்தூரில் இருக்கக்கூடிய சேது பாஸ்கரா மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் ஒவ்வொரு விஷயங்களும் அந்த அளவுக்கு அழகாக செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு தான் சொல்லலாம். தொடர்ந்து பார்க்கலாம் வாங்க. சேது பாஸ்கரா மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூலுக்கு தாங்க இன்றைக்கி வந்திருந்தோம். நிறைய விஷயங்களை பார்த்துருந்தோம். ஒவ்வொரு நிகழ்வுமே வந்து ரொம்ப மகிழ்வான தருணங்களாக அமைஞ்சிட்ருக்கு. அந்த வகையில் வி ஹாவ் தி டிரெக்டர் ஆஃப் தி சேது பாஸ்கரா மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல். ஸோ டிரெக்டர் அமரேந்திரன் சார் கிட்ட நம்ம நிறைய விஷயங்களை வந்து இன்றைக்கி பேச போகிறாரு. நம்ம என்னன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சார், என்னுடைய பெயர் வி அமரேந்திரன். சேது பாஸ்கரா கல்வி நிறுவனத்துடைய இயக்குநராக பணியாற்றி வருகிறேன். இந்த சேது பாஸ்கரா சேது வள்ளியம்மாள் கல்வி அறக்கட்டளையுடைய தலைவர் டாக்டர் சேதுகுமன் அவர்கள், அவருடைய நண்பராக 37 ஆண்டு காலம் அவருடன் பயணித்து கொண்டிருக்கிறேன். நாங்கள் இருவரும் ஆசிரியர்களாக பணியாற்றிய பொழுது 1986ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 1ஆம் தேதி அவரை முதலில் சந்தித்தேன். அப்பொழுது இந்த அம்பத்தூரில் எனக்கு யாரும் பரிச்சயமில்லை, யாரும் தெரியாது. பணியில் சேர்ந்த பின்புதான் அவரை அணுகிய போது, நானும் ஒரு தனி மனிதனாக தான் இருக்கிறேன், வேண்டுமானால் என்னுடன் நீங்கள் தங்கலாம் என்று சொன்னார்கள். அப்பொழுது 1986ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 1ஆம் தேதி முதல் இன்று வரை இருவரும் மகிழ்ச்சியாக சமுதாயத்துக்கு ஏற்ற முறையில் ஒரு பள்ளியை ஆரம்பித்து 1988இல் 8 மாணவர்களை கொண்டு ஆரம்பித்த இந்த பள்ளி இன்று 8000 மாணவர்கள்
இந்த பள்ளியில் படிக்கிறார்கள். மற்றும் பெண்களுக்கான ஒரு கல்லூரி தொடங்கப்பட்டு அதுவும் இங்கே இயங்கி வருகிறது. மற்றும் வேளாண்மை கல்லூரி கண்டரமாணிக்கம், அதாவது சிவகங்கை மாவட்டத்தில் இயங்கி வருகிறது. அங்கும் ஒரு மேல்நிலைப்பள்ளி இயங்கி வருகிறது. மற்றும் தொழிற்பயிற்சி நிலையம் ஒன்று இருக்கிறது. இதற்கெல்லாம் தலைமை தாங்கி நடத்துபவர் டாக்டர் சேதுகுமரன் அவர்கள். அவர்களை பற்றி நான் அவ்வளவாக சொல்ல முடியாது. அவர் உலகத்தில் உள்ள 195 நாடுகளில் 125 நாடுகளில் பயணித்த ஒரே ஒரு தமிழர் என்ற பெருமைக்குரியவர் டாக்டர் சேதுகுமரன் அவர்கள். வேர்ல்ட் பீஸ் ஆர்கனைசேஷனில் இவர் ஒரு பங்காற்றுகிறார். நம்முடைய இந்தியாவிலிருந்து 2 மனிதர்கள், அதில் தென்னிந்தியாவின் அந்த வளர்ச்சிக்காக அமைதிக்காக பாடுபடும் டாக்டர் சேதுகுமரன் அவர்கள் மிகவும் போற்றுதலுக்குரியவர். இவர் உலக கவிஞர்கள் மாநாட்டில் 42வது ஆண்டு இத்தாலிக்கு சென்று இப்பொழுது தான் திரும்பினார். அவர் எல்லோரிடையும் மனதையும் கவர்கின்ற ஒரு அன்பு மனிதர். அந்த பழக்கத்தினால் ஜப்பான் நாட்டில் அவருக்கு டாக்டர் பட்டம் அளித்தார்கள். மேலும் அங்குள்ள மனிதர்கள் இவர் அங்கு செல்லும் பொழுது இவருக்கு மிகுந்த வரவேற்பு அளிக்கிறார்கள். சோக்கா யூனிவர்சிட்டி என்ற அந்த பல்கலைக்கழகத்தில் 55,000 மாணவர்கள் படிக்கிறார்கள். அதில் இவருக்கு ஒரு சிறப்பு ஒரு பங்கு உண்டு. ஏனென்றால் இவர் ஜப்பானுக்கு செல்கின்ற பொழுதெல்லாம் அந்த நாட்டில் உள்ள மாணவர்கள் இவரை பெரிதும் வரவேற்பு தெரிவிக்கிறார்கள். செய்தித்தாளில் இவர் வந்திருக்கிறார் என்ற செய்தியும் வெளியிடுகிறார்கள். அந்த அளவுக்கு உயர்ந்த மனிதர், நல்ல பண்பாளர். அவருடன் நான் நட்பு கொண்டிருப்பது இறைவன் என கருத்த வரம். எத்தனையோ மனிதர்களை பார்க்கிறோம், ஆனால் எல்லோருடையும் அன்பை விதையாக விதைத்து அதை மரமாக பார்க்கின்ற ஒரே ஒரு மாபெரும் மனிதர் டாக்டர் சேதுகுமரன் அவர்கள். அந்த வகையில் அவரை போற்றுதலுக்கும் வணங்குவதற்கும் நான் பெருமை கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக நான் பங்கேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்னும் இந்த சமுதாய தொண்டு என்பது மாணவர்களுக்கு நாம் நல்ல முறையில் கல்வி வழங்க வேண்டும், ஒழுக்கத்தை பயிற்றுவிக்க வேண்டும். அந்த சிறப்பு முறையில் இந்த பள்ளி இயங்கிக் கொண்டிருக்கிறது. இதில் தொடர்ந்து 36 ஆண்டுகள் முடிந்து 37வது ஆண்டு நட்பாக அவருடன் பயணிப்பது எனக்கு பெரும் சாதனையாக தான் நான் கருதுகிறேன். மேனேஜிங் டைரக்டர் அமரேந்திரன் சார் அவர்கள் நிறைய விஷயங்களை நமக்கு ஷேர் பண்ணியிருந்தாங்க. இந்த ஸ்கூல் ஆரம்பித்த காலத்திலேருந்து இப்போ இருக்கக்கூடிய விஷயங்கள் வரைக்குமே அழகாக சொல்லியிருந்தாரு. ஈவன் சேர்மேனுக்கு அவருக்கும் இருந்தக்கூடிய ஃப்ரெண்ட்ஷிப்பையும் ரொம்ப அழகாக சொல்லியிருந்தாரு. இன்னும் சேது பாஸ்கரா ஸ்கூல் இன்னும் பெரும் வளர்ச்சி அடையணும்னு சொல்லி புதியுகம் சார்பாக நம்மளும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். அம்பத்தூரில் இருக்க சேது பாஸ்கரா மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூலுக்கு தாங்க வந்திருந்தோம். ரொம்பவே சிறப்பாக ஒவ்வொரு குழந்தைகளும் நமக்கு பண்ணி காமிச்சாங்க. பார்க்கும் போதே அவ்வளோ அழகாக இருந்துச்சு. ஸோ இதே மாதிரி ஒரு அழகான ஷோவில் நான் உங்களே சந்திக்கிறேன். Until then, it's tata, bye bye from Brinda.